ஹலோ வணக்கம் உலக மக்களே. நான் உங்களில் ஒருவனாகிய மன்னார்குடி கவாஸ்கர். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பேசுகிறோம் அப்படின்னா, மெஜாரிட்டினா என்ன, மைனாரிட்டினா என்ன, அதாவது பெரும்பான்மை வாதம்னா என்ன, சிறுபான்மை வாதம்னா என்ன. இப்போ இயற்கை சிறுபான்மையை ஏற்றுக்குதா இல்லை பெரும்பான்மையை ஏற்றுக்குதா, எதற்கு அதிக வலிமை கொட்டிருக்கு, நம்ம இயற்கையில் எது சாத்தியம். இப்போ பெரும்பான்மை பற்றி பேசுகிறது நம்ம மக்களாகிய நமக்கு உதவுமா, சிறுபான்மை பற்றிய கருத்து நமக்கு உதவுமான்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம காட்டுகளில் விலங்குகளை எடுத்துக்குவோம். விலங்குகள் பல வகையான விலங்குகள் காட்டில் இருக்குது. காடுகளில் இருக்க விலங்குகளுக்கு நம்ம பிரமிடு போடுவோம். பிரமிடு போடும்போது பிரமிடோட அடிப்பாக்கம் எப்படி இருக்கும், மிக அகலமாக இருக்கும். அது அடுத்தடுத்த அடுக்குகள் போகும்போது அந்த ஷார்ப்பாகி ஃபைனலாக என்ன இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் இருக்கும். அடித்தட்டு அகலமாக இருக்கும், மேலே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ அடித்தட்டு அகலமாக இருக்கிறதுல பார்த்திங்கன்னா மிக அதிகமான எண்ணிக்கையில் விலங்குகள் இருக்கும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஓநாய், நரி, முயல், மான், இது மாதிரி விலங்குகள்லாம் அடித்தட்டில் இருக்கும். அந்த பிரமிடோட அடித்தட்டு அவை மிக அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும். ஆனால் அவை அனைத்துக்கும் பார்த்திங்கன்னா வலிமை கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு போகும்போது அடுத்தடுத்த அடுக்குகளில் இருக்க விலங்குகள் எண்ணிக்கை குறைவாக, அதாவது அடித்தட்டிலேருந்து ஷார்ப்பு மேல் பக்கம் மேல்தட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு அடுக்குலையும் விலங்குகளோட எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா டாப்பில் ஷார்ப்பான போர்ஷனில் பார்த்திங்கன்னா மிக குறைந்த எண்ணிக்கையில் விலங்குகள் இருக்கும். இப்போ ஒவ்வொரு அடுக்குலையும் பார்த்திங்கன்னா விலங்குகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகும், ஆனால் விலங்குகளோட வலிமை அதிகமாகி கொண்டே போகும். அடிப்பகத்தில் இருக்கின்ற நரி, ஓநாய், மான், முயல், இந்த மாதிரி விலங்குகளில் பார்த்திங்கன்னா மிக குறைந்த வலிமை இருக்கும். அதே ஷார்ப்பான மேலே உள்ள பாகத்தில் பார்த்திங்கன்னா புலி, சிங்கம், சிறுத்தை, யானை போன்ற மிக வலிமையான விலங்குகள் இருக்கும். ஆனால் அவற்றின் எண்ணிக்கை மிக குறைந்திருக்கும். அது அடித்தட்டில் இருக்கிற விலங்குகளின் எண்ணிக்கையும் மேல்தட்டில் இருக்கிற ஷார்ப்பில் இருக்கிற விலங்குகள் எண்ணிக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கான வித்தியாசம் இருக்குது. மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் விலங்குகள் அடித்தட்டில் இருக்கும். மிக சொற்ப எண்ணிக்கையில் தான் மேல்தட்டில் இந்த ஷார்ப்பான போர்ஷனில் இருக்கும். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இயற்கை என்பது மிக அதிகமான எண்ணிக்கையில் மெஜாரிட்டேரியன் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வலிமையை கொடுக்கவில்லை. மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற விலங்குகள் ஷார்ப்பாக இருக்குதா, அங்கே மிக குறைந்த எண்ணிக்கையிலான விலங்குகளுக்குனாக மைனாரிட்டியாக இருக்கிற விலங்குகளை மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற விலங்குகளுக்கு தான் இயற்கை வலிமையை கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், மெஜாரிட்டரியாக இருக்கிறவர்களுக்கு இயற்கை சிறப்பானதாக இல்லை. இயற்கை முன்மொழிவது மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மைவாதத்தை தான் இயற்கை ஏற்றுக்கொள்கிறது. சிறுபான்மையாக இருப்பவர்களுக்கு தான் வலிமையை இயற்கை கொடுக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஜெர்மனி எடுத்துக்கலாம். இப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லர் என்ன சொன்னார், ஜெர்மானியர்கள் தான் உலகத்தில் மிக உயர்ந்தவர்கள். ஜெர்மானியர்கள் தான் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி, மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் இருந்தார்கள். அவர் என்ன சொன்னார், ஜூஸ், யூத இனத்தவர்கள் மிக சொற்ப எண்ணிக்கையில் இருந்தார்கள். என்ன பண்ணார், நாங்கள் ஜெர்மனியர்கள் தான் உயர்ந்தவர்கள், யூதர்கள் உயர்ந்தவர்கள் இல்லை என்று சொல்லி பல லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார். ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு, யார் வென்றது, வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? ஹிட்லர் கடைசியில் எப்படி செத்தார், கடைசியில் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார். அவர் என்ன சொன்னார், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், நாங்களே ஆள்வது, நாங்களே சிறந்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இயற்கை யாருக்கு உதவி செய்தது? தற்போது இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உலகத்திலே மிக வலிமையான வல்லரசாக இருக்கிறது. மிக சொற்ப எண்ணிக்கையிலான யூதர்கள், ஆனால் வலிமை இயற்கை யாருக்கு கொடுத்தது? மிக சொற்ப மைனாரிட்டியாக இருக்கிற அவர்களுக்கு வலிமையை கொடுத்திருக்கிறது. மிக மெஜாரிட்டியாக இருந்த ஜெர்மானியர்களுக்கு இயற்கை வலிமையை கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. இப்போ மனுஷன் என்ன நினச்சிட்ருக்கான், இந்த உலகத்தில் இறைவன் படைத்த பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒரே ஒரு உயிரினம்தான் இறைவன். இறைவனை பொறுத்த வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களில் மனிதன் என்பவன் ஒரு உயிர், அவ்வளவுதான். ஆனால் மனிதன் என்ன நினச்சிட்ருக்கான், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் நான் தான் பெரிய ஆள், நம்மளை மிஞ்சி தான் எல்லாம் என்று சொல்லிவிட்டு அனைத்து உயிரினங்களுக்கும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான். அனைத்து சமூக நமது சுற்றுச்சூழலையே கெடுத்து கொண்டிருக்கிறான்.
நான் தான் பெரிய ஆள், நான் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலையை கெடுத்து கொண்டு மற்ற உயிரினங்களையும் துன்புறுத்தி கொண்டு தான் தான் பெரிய ஆள் என்று சொல்லி கொண்டிருக்கிறான். இப்போ இயற்கை யாருக்கு உதவி பண்ணும்? கடைசியில் நிலைமை என்ன நடக்கும்? இப்படி போயிட்டுருக்க மனுஷன் ஒன்றும் இல்லை, இயற்கை ஒரு சின்னதாக ஒரு நிலநடுக்கம், ஒரு எரிமலை வெடிப்பு, ஒரு புயல், ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா முடிஞ்சிடுச்சு கதை, மனிதனோட கதை. ஆனால் அதை மனிதன் யாருமே புரிந்து கொள்வதில்லை, தான் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே வல்லவனுக்கு வல்லவன் இறைவன் ஒருவனே, அவனை மிஞ்சிய எந்த சக்தியும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து கொண்டிருக்கிற அவனே உயர்ந்தவன், இறைவன் ஒருவனே உயர்ந்தவன். வல்லவனுக்கு வல்லவன் இறைவன் ஒருவனே. எனவே இதை புரிந்து கொண்டு மெஜாரிட்டியாக நாம் இருக்கிறோம் இந்த உலகத்தில். எனவே அனைத்தையும் தாம் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்காமல் இயற்கையோடு இணைந்து எல்லாரையும் சமமாக மதித்து எல்லாருக்கும் சம உரிமையை அளித்து மனிதன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இதை நம்ம அரசியலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் விடுதலை பெற்ற காலத்திலிருந்து பல தேர்தல்களை சந்தித்து விட்டோம். பல தேர்தல்களில் பல கட்சிகள் வென்று பலர் முதலமைச்சராக இருந்தார்கள். இந்த முதலமைச்சராக இருந்தவர்களை அவர்களுடைய கம்யூனிட்டி, அதாவது ஜாதி பின்னணி எடுத்து பார்த்துக்கல இருந்தால் தமிழ்நாட்டிலேயே மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற ஜாதியை, சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிற கம்யூனிட்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான ஜாதிகள், பல ஜாதிகள் இருக்கிறது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். யார் யார் எவ்வளோ எண்ணிக்கை, பல ஜாதிகள். நாங்கள் தான் 4 கோடி இருக்கிறோம், நாங்கள் தான் 2 கோடி இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்கள் தொகையே பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல்லி எண்ணிக்கைக்கு 3/4 அவர்கள் தான் இருப்பாங்க. அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையான ஜாதிகள்னு சொன்னீங்கன்னா 4-5 ஜாதிகள் இருக்கும். இப்போ இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக அந்த ஜாதியில் உள்ள ஒருவர் தானே வந்திருக்கணும். ஆனால் யாருமே வரலையே. ஜாதி கட்சிகளில் தனியாக ஜாதி கட்சி வைத்து நடத்தி கொண்டு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான ஜாதியை சேர்ந்தவர்களே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக அவருக்கு வந்திருக்கணுமே. இப்போ அவங்க கட்சி ஜாதிக்காரங்க எல்லாரும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு தான் வந்திருக்கணுமே. ஏன் வரல? இயற்கை அதற்கு வழிவிடாது. அப்போ பொதுவான கட்சிகள் என்ன இருக்கோ அந்த பொதுவான கட்சிகளே மைனாரிட்டியில் இருக்கிற யார் தலைவராக இருக்கிறா அந்த கட்சி தான் ஜெயிக்குது. ஓகேவா? கடந்த 50 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக இது 2ம் தான் ஆட்சியை பிடிக்குது. 5 வருஷம் இவங்க, 5 வருஷம் அடுத்து மற்றொருவர். அவர்களின் தலைவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக மைனாரிட்டி, ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இருந்தவர்களுடைய ஜாதியில் உள்ளவர்கள் தான் அதன் தலைவராக இருந்தார்கள். அவர்கள் பெரும்பான்மையான ஜாதிகளைச் சேர்ந்த தமிழர்கள் அனைவரையும் என்ன சமமாக மதித்து அவர்களை ஏற்றுக்கொண்ட வாசிதான் மக்களும் அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை சிறுபான்மையில் இருந்த இயற்கை அவருக்கு அளித்தது. எனவே தான் நான் சொல்கிறேன், பெரும்பான்மையை நம்பாதீர்கள், பெரும்பான்மைவாதம் பேசாதீர்கள். இயற்கை முக்கியத்துவம் கொடுப்பது சிறுபான்மைக்கு. எனவே சிறுபான்மையாக இருப்பவர்களுக்கே வலிமை அதிகம் கொடுத்திருக்கிறது. எனவே இதை இந்தியாவின் பிரதமர் லிஸ்ட்டுக்கு எடுத்து பாருங்கள். இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இப்போ வரைக்கும் யார் யார் பிரதமராக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். பிரதமர்களுடைய ஜாதி பின்னணியை எடுத்து பாருங்கள். இதேமாரி மைனாரிட்டியாக யார் இருந்தார்களோ அந்த ஜாதியை, அந்த கம்யூனிட்டியிலேருந்து, அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க தான் பிரதமராக இருந்திருக்காங்க. மெஜாரிட்டியாக இருக்கிற ஜாதியை சேர்ந்த யாருமே பிரதமர்களாக இருந்திருக்கவில்லை. இருந்தாலும் யாரோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ 70-75 ஆண்டுகால இந்திய வரலாற்றிலே சுதந்திரத்துக்கு அப்புறம் எத்தனை பிரதமர்கள் இருந்தார்கள்? அத்தனை பிரதமரில் மெஜாரிட்டியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? மைனாரிட்டி எத்தனை பேர் பாருங்க. ஆல்மோஸ்ட் 99%, 99 விழுக்காடு சிறுபான்மையினராக இருப்பார்கள். சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களே இருப்பார்கள். எனவே மக்களே, நீங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கை, இந்த இறைவன் சிறுபான்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இயற்கை சிறுபான்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனவே சிறுபான்மையாக இருப்பவர்களை துன்புறுத்தாமல் அவர்களோடு நட்பு பாராட்டி அவர்களும் நமக்கு சமமானவர்கள் என்று நினைக்க வேண்டும். ஏன்னால் நான் யாருக்கும் அடிமை இல்லை, யாரும் எனக்கு அடிமை இல்லை என்று நீங்கள் சிந்தித்து புரிந்து தெளிந்து இருக்க வேண்டும்.